அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. எல்லாம் வல்ல மாதுரு வாகனாக விளங்கக்கூடிய இன்றைய தினம் திரு இடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த ஒரு அற்புதமான பதிகத்தினை, இப்படிலாம் சாமி நாம பதிகம் பாடுறோமா இல்லை பாதியிலே விட்டு ஓடிடுறோமா, இப்படிலாம் சாமி நம்மளை, ஏன்னா அவர் இருட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு இருட்டு காட்சியை அவர் கொடுத்துருக்கிறார். நிச்சயமா இதுல இருந்து வெளியில இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருள்நீக்கி அம்மன் அந்த சன்னதியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமா இந்த சூழ்நிலையில நிச்சயமா நமக்கு அந்த இருளிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒளியை கொடுக்கக்கூடிய இறைவன். ஏன் இதெல்லாம் ஒரு கேமரா திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்திலே குறிஞ்சி பண்ணிலே முதல் திருமுறையில ஒரு அற்புதமான பதிகத்தை அருளி செய்கிறார். இந்த தலத்தினுடைய வரலாற்றினை நாம் முதல்ல சிந்தித்து அதுக்குள்ள கரண்ட் கண்டிப்பா வந்துடும். பதிகத்தை நாம பொறுமையா பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். இறைவன் திரு இடைச்சுரம் திருவடி சூலம் ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் தல வரலாறு. இறைவன் திருப்பெயர் ஞானபுரீஸ்வரர் இடைச்சுரநாதர். இறைவியார் திருப்பெயர் கோபரத்னாம்பிகை இமய மடக்கொடி. தலமரம் வில்வமரம். தீர்த்தம் அக்னி தீர்த்தம். வழிபட்டோர் அம்பாள், அப்பர், சேக்கிழார், சனற்குமாரர், கௌதம ரிஷி, பிரிங்கி ரிஷி ஆகியோர். பார்வதி தேவி பசுவடிவில் பால் சொரிந்து இறைவனை வழிபட்ட தலம். வில்வவனமாக இருந்த இப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு வந்த ஒரு பசு சரியாக பால் தரவில்லை. இடையில் பசுவை கண்காணித்த போது புதருக்குள் சென்று பால் சொரிவதை கண்டார். ஊர் மக்களுடன் சென்று பார்த்த போது சிவபெருமான் மரகதலிங்கமாக சுயம்புவாக காட்சி கொடுத்தார். அவ்விடத்தில் கோயில் கட்டி வழிபட்டனர். ஞானம் தரும் பாலை பூஜை செய்து கொண்டதால் சிவபெருமானுக்கு ஞானபுரீஸ்வரர் என்று பெயர். சிவபெருமானே இடையன் உருவில் திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து காட்சி கொடுத்தார் என்று ஒரு செய்தி உண்டு. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்களில் இது 27வது தலமாகும். மக்கள் வழக்கில் தற்போது திருவடி சூலம் என்று வழங்குகிறது. மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழலில் கோயில் அமைந்துள்ளது. கருங்கல் கட்டமைப்புடைய பழமையான திருக்கோயில். கருவறை அகழி அமைப்புடையது. பிரகாரத்தில் பிரம்மாண்டேஸ்வரர் சன்னதி உள்ளது. கோயிலில் 4 பிரதிஷ்டை உள்ளது. மூலவர் மரகத பச்சைக்கல் சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தி. தீபாராதனையின் போது தீபம் மரகத மேனியில் பட்டு பிரகாசிப்பது மனதிற்கு நிறைவை தருகிறது. இத்தல சம்பந்த தேவார பதிகம் முழுவதிலும் மரகதலிங்கத்தின் அழகு புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருச்சிற்றம்பலம். இந்த தலம் மிக அற்புதமான தலம். திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்திற்கு வரும்பொழுது வரிவலர் அவிர் ஒளி, இந்த ஒளியை இந்த பதிகத்திலே மையமாக வைத்து ஆரம்பிக்கிறார். அவருக்கும் ஒரு இருள் சூழ்ந்த நிலை இருக்கும் போல இருக்கு. அவிர் ஒளி அரவு அரை தாழ வார்சடை முடிமிசை வளர் மதி சூடி. இப்படி சிவபெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய
இந்த தலம் குறிஞ்சி பண்ணிலே திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்து இங்கே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடைச்சுரநாதர் நம்ம எல்லாம் இந்த பதிகத்தின் வாயிலாக அவருடைய திருச்செவிக்கு எட்டி நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த தலத்திற்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விஞ்ஞான சம்பந்தர் அருளிய பதிகத்தை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். குறிஞ்சி அரிகாம்பம்.